everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு who is missing you? why? யார் உங்களை மிஸ் பண்ணுறா? ஏன் மிஸ் பண்ணுறாங்க? என்ன ரீசன்? பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1. Pile number 1 in the card. Pile number 2. Pile number 3. So in the 3 pile எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. More than 1 pile, yes, தாராளமாக choose பண்ணலாம். ஓகே, டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் வருது? ஓகே, ஸோ இந்த பர்சன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. வெரி குட் டேர்மில் இருந்திருப்பீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாசிபிள். 2 பேர்த்துக்கும் நடுவில் நிறைய ஒரு க்ரியேட்டிவான ஒரு க்ரியேட்டிவ் எனர்ஜி இருக்கும். க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வெரி பேஷனேட். எது செய்யறதாக இருந்தாலும் மோஸ்ட்லி 2 பேரும் ஒரே மாதிரியே செய்வீங்க. இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரியே செய்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். இந்த பர்சன் ஒரு செல்ஃப் மேட். இவங்க வந்துட்டு எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செல்ஃப் மேடாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. உங்கள் சப்போர்ட் மூலியமாக அவங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்த ஒரு பர்சன். அவங்கள சுற்றி நிறைய ஃபேக் நிறைய பீப்புள் அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டைமில் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்களோட எமோஷ்னலி, மென்டலி அந்த பர்சனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. எது வேணாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இருக்கலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸ் அந்த மாதிரி பாண்டிங் இல்லாமல் கொஞ்சம் ஹை-பை அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் பேசுறதுக்கே சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கீங்க. அந்த பர்சன் ஆக்சுவலி இப்போ திங்க் பண்ணுறாங்க உங்களை. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எல்லாமே இருக்கா. ஒரு நியூ கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ வந்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப், அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட கிடைக்கல. ரீசெண்ட் டைம்ஸில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ணியிருக்கலாம். ஒரு கெட் டுகெதர் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் போயிருக்கலாம். நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த டைமில் டெஃபினெட்லி உங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க அந்த பர்சன். அண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில், அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு பர்சன் இருந்திருக்காங்க, எக்ஸ் பார்ட்னர். ஸோ அந்த எக்ஸ் பார்ட்னர் ஒரு விஷயமா வந்துட்டு இது வரைக்கும் உங்ககிட்ட மட்டுமே ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னுமே அந்த பர்சனோட ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்ல தான் இருக்காங்க.
நிறைய கேள்விகள் மனசுல இருக்கு. ஏன் இந்த பிரேக்கப் நடந்துச்சு, ஏன் இந்த இஷ்யூஸ் நடந்துச்சு, நிறைய கேள்விக்கான பதில், அதுக்கான சொல்யூஷன், அது அது அவங்கள சமாதானப்படுத்துறது, ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளா. பட் இப்போ நீங்க மிஸ்ஸிங். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப திங்க் பண்றாங்க. நிறைய டைம் உங்களை பார்க்கணும், இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கே வரணும் அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு டைரெக்டாக பேசணும். இது மாதிரி நிறைய பிளானிங் ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க நினைப்பாங்க அதை செய்யலாம், அவங்க கிட்ட வரலாம்னு நினைக்கிற டைமில் அங்கே எங்கேயோ ஒரு பிளாக்கேஜஸ் தெரியுது, ஏதோ ஒரு தடைகள் அந்த இடத்துல வருது. ஸோ உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் வந்து அவங்க பண்ணது எல்லாமே ஃபெயிலியராக தான் போயிருக்கு. கொஞ்சம் வருத்தங்கள் ஆல்சோ இருக்கு அவங்க அந்த பர்சனுக்கு. உங்ககிட்ட வந்துட்டு ஒரு லவ், நிறைய லவ் வந்து ஷேர் பண்ணணும், நிறைய வந்துட்டு உங்களோட அஃபெக்ஷன், உங்களோட அந்த கேரிங்கிறது, உங்களோட அந்த பாசம் அரவணைப்பு வந்துட்டு ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ வெளியில வந்து ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க, ரொம்ப ரொம்ப வெரி பேஷனேட்டா ஹாப்பியஸ்டா வந்துட்டு இருக்காங்க, பிடிச்சதை செய்யறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பார்த்தா கூட ரொம்ப ஹாப்பியஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா மனசுக்குள்ளார அவ்வளோ பெயின் வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த பர்சன் ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ், வீக்னஸ், இல்லை ஏதாவது ஒரு மென்டல் இஷ்யூஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருக்கலாம் சைலண்ட்லி. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பர்சன் ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், யூனிவர்ஸ், இதில் வந்து நம்பிக்கை உடைய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் நீங்களும் இதை தெரிஞ்சிருப்பீங்க, அவங்க கிட்ட இருந்து தான் நீங்களும் இதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இது இது என்ன மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, யூனிவர்ஸ், ப்ரேயர்ஸ், யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகிறது, இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்குள்ளரே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலி லெவலில் கனெக்ட் ஆகிருக்கலாம். ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்கு உங்களை தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க தெரியும், அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்க மாதிரி தான் வந்து காமிக்குது. பட் டெஃபினெட்லி உங்களை ரொம்ப யோசிக்கிறாங்க அண்ட் மிஸ் பண்ணுறாங்க அதுவுமே கூட. ஸோ இது ஒரு பேட் இன்டென்ஷன் இல்லை, டெஃபினெட்லி உங்களோட அரவணைப்புக்கு தேடுறாங்க. ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஒரு ரீடிங் வந்து பார்ப்போம். இந்த பர்சன் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன். ஃபேமிலி உங்களோட டைரக்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இப்போது நீங்கள் ஸ்டே பண்ணுற ஃபேமிலியாக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ், கசின், யாராக வேணா இருக்கலாம். பட் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் இவங்க. ரொம்ப நல்ல யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் அண்ட் வெரி வெரி போல்டு ஆல்சோ. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா
மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. உங்களோட லைக் டிஸ்லைக்கு, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, நீங்கள் எது மேலே ஆசைப்படுறீங்களோ, என்ன ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கர்மா எனர்ஜி காமிக்குது. கர்மானா இட்ஸ் லைக் இந்த பர்சன்னால இந்த இந்த பர்சன்னால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல. உங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்ட் பர்சன் இருந்திருக்காங்க. இது என்னன்னா உங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்த ஒரு ட்ரூ லவ், ட்ரூ அஃபெக்ஷன், இதுக்கு நடுவில் இன்னொரு பர்சன், அதாவது அந்த பர்சன் சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ உங்களை மிஸ் பண்ணுறாங்கல்ல, உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ரீசெண்ட் டைமில் அவங்க மைண்டை மாற்றினது அந்த தேர்ட் பார்ட்டி தான். உங்களுக்கு தெரியாமே இவங்க மைண்டை நிறைய மாற்றி உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து இருக்க வச்சுருக்காங்க. இவ்வளவு நாளாக, இவ்வளவு இன்ஃபேக்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக கூட உங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு ஈவில்னஸ். அந்த பர்சன் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஃபேமிலி கைண்ட் ஓரியன்டட் பர்சன், அமைதியான ஒரு பர்சனாக இருந்தது தான். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு ஈவல் மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் வார்த்தைகள் பேசுனாங்கன்னா அப்படியே ரொம்ப டீப் டவுன் ஹர்ட் ஆகுற மாதிரி தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோடையே தான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறது, பழகிறது. நீங்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா அதை பிரித்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு சீப் ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இது இந்த பர்சன் மனசார பண்ணினாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்க உங்க மேல ரொம்ப பாசம் உள்ள பர்சன் தான், ட்ரூ லவ்வா இருந்தாங்க தான். பட் இந்த தேர்ட் பார்ட்டி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்களை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஈவிலா வந்து கொண்டு வந்தது. எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி. நீங்க விலகிருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும், நிறைய ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய அழுகைகள். நீங்க ஒரு கட்டத்துல வெளியே வந்திருக்கலாம். பட் இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் யார் வந்து இவங்களை ரொம்ப உங்களுக்கு அகெயின்ஸ்டா தூண்டி விட்டாங்களோ இன்னைக்கு அவங்க வந்து இந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறாங்க. இவங்க யார் அதிகமா நம்புனாங்களோ அவங்க ஏமாந்துட்டாங்க, இப்ப ஏமாந்து நிக்கிறாங்க. இப்பதான் உங்களோட அருமை புரியுது. யோசிக்கிறாங்க, அவங்க பண்ண தப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. எப்படி வந்து பேசுறது, என்ன காரணத்தை வச்சு பேசுறதுன்னு யோசிக்கிறாங்க. பட் தெரியும் அவங்க மேல தப்பு இருக்குங்கிறது தெரியும். அண்ட் ஒரு சில பேரோட விஷயத்துல இந்த தேர்ட் பார்ட்டி, உங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்த இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு இந்த பர்சன், இந்த ஆப்போசிட் பர்சன் விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில்னஸ், ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. அவங்க சொல்றதுதான் கேட்கணும், செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஈவில்னஸ், ஒரு மோட்டிவ்ல வந்து வச்சிருந்திருக்காங்க. இப்ப எல்லாமே அந்த சைடு ரிலீஸ் ஆனனால இப்பதான் உங்க சைடோட அருமை புரியுது. அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ முன்னாடி அவங்க உங்களோட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே மாறி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவங்களும் அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு உங்கள் அருமை புரியிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க, திங்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி நினைக்கல, மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி சைலண்ட்லி யோசிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட கூட வந்துட்டு உங்களை பற்றி பேசியிருக்காங்க. எஸ், அந்த தாட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பியூர்லி வந்துட்டு ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இன்சிடென்ட்ல. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ அது அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கெரியர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு வேலை கூட விட்டுருக்கலாம், ஜாப் லாஸ் ஆகியிருக்கலாம், ஃபினான்ஷியலி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். முன்னாடி நல்ல ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக அவங்க பிடிச்சதை செஞ்சாங்க, பிடிச்ச கெரியர் எல்லாமே ஸ்டேபிளாக இருந்துச்சு. எந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியாக ஹாப்பியாக இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ கஷ்டங்களாக இருக்கு.
ஃபேமிலியிலுமே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இஷ்யூஸ் மாதிரி காமிக்குது. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற மியூச்சுவல் பீப்புள் மூலியமாக உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்துட்டு இன்டைரக்ட்லி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இருந்த உங்க 2 பேர்த்துக்கும் இருந்த அந்த ஒரு வைப் வந்து இட்ஸ் டூ சேம், ஒரே மாதிரியே இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுத்தா ஆப்போசிட் இன்னொரு பர்சன் எஸ் தான் சொல்லுவீங்க, நோவே சொல்ல மாட்டீங்க. ஒருத்தவங்க பிளான் பண்ணா இன்னொருத்தவங்களும் போவீங்க. அப்படிதான் இருந்தது அந்த பாண்டிங். பட் இப்போ இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட். அவங்க எஸ் சொன்னா நீங்க நோ சொல்றீங்க, அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், பியூர்லி இது ஃபேமிலி பேஸ்டு பர்சன் தான். ஸோ நீங்கள் நிறைய வந்து யூனிவர்ஸ் கிட்ட அவங்க பண்ண தப்பு நினைச்சு ப்ரே பண்ணியிருக்கீங்க, ஜஸ்டிஸ் கேட்டிருக்கீங்க. அந்த ஜஸ்டிஸ்க்கான டைம் பீரியட் இதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ pile number 3க்கு என்ன மாதிரியான ஒரு ரீடிங் வருது? இந்த கார்டு தான் முன்னாடியே வந்துச்சு, கிங் ஆஃப் கப்ஸ். ஷஃபிள் பண்ணுறப்போ இதான் ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்ட்ராங்லி எஸ். குட் குட். ஓகே, ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தா இது வந்து ஒரு கப்புளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு கப்புளாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி பர்சன். இது வந்து ஒரு பர்சன் கிடையாது, அண்ட் ஒரு கப்புள் மாதிரி தான் இருக்கு. இவங்களோட நீங்கள் வந்துட்டு ஒரு வெரி வெரி க்ளோஸ் பாண்டிங் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். லைக் அ ஃபேமிலி, வெரி வெரி சூசன் ஃபேமிலி மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு ஃபேமிலியாவோ ஒரு ஒரு லைக் அ கூல், என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரி அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. இவங்க ஃபினான்ஷியலி உங்களை ஏமாத்திருக்கலாம். பணம்ங்கிற, அதாவது அந்த ஃபினான்ஷியல் காரணத்துக்காக உங்ககிட்ட பாசமாகவும் இருந்திருப்பாங்க. அது ஒரு உங்ககிட்ட வேற மாதிரியும் நடந்திருக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியலி நல்லா இருந்தப்போ உங்கள் மேலே ஓவர் பாசம் காமிச்சிருப்பாங்க அந்த பர்சன் ஒரு அந்த ஃபேமிலி. பட் இப்போ வந்து ஃபினான்ஷியலி நீங்கள் லோ ஆன அப்புறம் உங்களை அப்படியே ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டெஃபினெட்லி நினைக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு யூ கேன் சி எந்த அளவுக்கு ஒரு ஈவல்னஸ் இருந்துச்சோ இப்போ நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. உங்களை பற்றி யோசிக்காமலாம் இல்லை. ஆனால் அதுக்கு காரணம் உங்களோட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் லோவாக இருக்காங்க. ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நல்லாவே தான் இருக்கீங்க, சூப்பராக தான் இருக்கீங்க. முன்னாடி இருக்கிற லைஃப்பை கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் பெட்டர். அவங்க கண்ணுக்கு வந்துட்டு அவங்களோட பார்வைக்கு நீங்கள் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. அந்த பர்சன் அந்த கப்பிள் பொறுத்த வரைக்கும், அந்த ஃபேமிலினே சொல்கிறேன், அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும்
உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்க ஃபேமிலி கூடயுமே வந்து ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். எல்லாமே பணம்ங்கிற ஒரு விஷயத்தோட தான் கனெக்ட் ஆகுது. ஸ்டேட்டஸ் இதுவுமே கனெக்ட் ஆகுது. இவங்க வந்து யார்கிட்டயுமே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறவங்க. ஒருத்தவங்க ஃபேமிலியில நல்லா இருக்கா எல்லாமே அவங்க கிட்ட க்ளோஸா இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கா அவங்க கூட க்ளோஸா இருக்க மாட்டாங்க. ஸோ வெரி ஒஸ்ட் சொல்லுவேன். இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஏதாவது இப்போ அவங்களுக்குன்னா நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியுமே நிறைய செஞ்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஏமாத்துற ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்டே வந்துட்டு அத்தனை ஹெல்ப்பையும் வாங்கிட்டு உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த டிஸ்டன்ஸுங்கிறது வந்திருக்கு. பட் இப்போ அந்த ஃபேமிலிக்கு உதவுறதுக்கு வேற யாரும் இல்லை. சம்வேர் ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு உதவி தேவை. அண்ட் கெரியர் வைஸுமே ஒரு உதவி தேவை. அவங்க சைடில் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. எல்லாருமே ஏமாத்திருக்காங்க. அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்த பர்சனுக்கு இன்னைக்கு அப்படியே ஒரு ஒரு சேலஞ்ச் சூழ்நிலை. ஸோ அதனால உங்களை பத்தி யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமான்ற ஒரு தாட் இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு டேர்னிங், ஒரு நியூ டேர்ன் ஓவர் வந்திருக்கு. ஒரு புதுசா ஒரு தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு வேற ஒரு பாதையில இப்ப நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் அவங்களா கூட இருக்கலாம். உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து இன்னைக்கு பிரசன்ட் லைஃப் வரீங்க அப்படின்னா இந்த நடுவுல ஒரு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கே வந்து இந்த ஃபேமிலி தான் ஒரு காரணம். இவங்க செஞ்ச அந்த ஒரு வேலையினால தான், உங்களை காயப்படுத்தினதுனால தான் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த ஒரு இப்போ கரண்ட் லைஃபுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்க மூவ் ஆன் ஆனதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இப்போ மாறி இருக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஹியூஜ் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. பட் தே ஆர் பிளேயிங் வெரி சேஃப். இப்போவுமே வந்துட்டு யோசிக்கிறாங்க. நீங்க வந்து எதுவும் யோசிக்கலன்னு நினைக்கிறீங்க. பட் யோசிக்கிறாங்க. உங்க நினைப்பு அவங்க தாட்ஸ்ல கண்டிப்பாக இருக்கு. பட் டைம் பார்த்து பேசணுங்கிறது அவங்க பாயிண்ட். அவங்க சைலண்ட்லி உங்களோட இந்த சேஞ்ச்டு பிஹேவியர், அதாவது நீங்க மாறி இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் கோபம், அந்த போல்ட்னஸ், அந்த வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறத விட இப்ப பெட்டரா இருக்கும். பெஸ்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் பாஸ்ட்டை கம்பேர் பண்றப்போ நிறைய விதத்துல வந்துட்டு உங்களோட பிஹேவியர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. டெஃபினெட்லி அது அவங்களுக்கு தெரியுது. அவங்க நோட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு முன்னாடி மாதிரி ஈஸியாக உங்ககிட்ட அப்ரோச் பண்ண பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருந்திருப்பீங்க. அவங்கக்கிட்ட அவங்க நிறைய ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. எஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பீங்க அவங்கக்கிட்ட. உங்கள் ஃபேமிலியும் நிறைய இடத்துல ஏமாந்துருக்கும். எதிர்காலம் பயத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க நைட்டெல்லாம் நிறைய டைம் வந்துட்டு ஒரு எதிர்காலத்தை நினைச்சு தூங்காம ரொம்ப கவலைப்பட்டுட்டே, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க பாத்தீங்களா? அந்த பயத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்ப பயந்துட்டு இருக்காங்க. அவங்க சரியான ப்ராப்பர் ஸ்லீப் எல்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு கவலைகளோட இருக்காங்க. எதிலோ ஒரு ப்ராப்ளம்ல வந்து அவங்க சிக்கி இருக்க மாதிரி இருக்கு. அதுல இருந்து வெளியே வரத்துக்கு உதவி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களை ஒரு ஆப்ஷனா கூட வச்சிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இந்த டைம்ல நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ pile number 3. That's all. Thank you.